நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையாய் இந்த பலிப்பீடத்தில் எழுந்தருளி இந்த தேவ நற்கருணையில் அழகாய் அற்புதமாய் அன்பாய் இரக்கத்தோடு மன்னிப்பினை வழங்கி பிரகாசமாய் நம் மத்தியில் வீற்றிருக்கிறார். இந்த இயேசுவை முழு உள்ளத்தோடு வரவேற்போம். முழு இதயத்தோடு அவர் நம்முடைய இதயத்தில் வந்து தங்கும்படியாக மன்றாடுவோம். நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு அர்ப்பணித்து அவரின் இதயம் போல மாசற்ற இதயமாய் நம் இதயம் மாற, அவரை போல நாம் ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்ய, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பெருந்தன்மையோடு ஒருவர் மற்றவரை மன்னிக்க, ஒருவர் மற்றவரின் மீது இரக்கம் காட்ட முன்வர இதோ உருக்கத்தோடு ஜெபிப்போம். நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்றால் தூய ஆவியின் வல்லமையினால் நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஆவியினால் நாம் ஒவ்வொருவரும் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். நம்முடைய கரைகள் எல்லாம், நம்மிடத்தில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம், மாசுகள் எல்லாம் நம்மை விட்டு அகல வேண்டும். எனவே கரைபடாத பரிசுத்தமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் வரவேற்கும் வண்ணமாய் தூய ஆவியினுடைய வல்லமைக்காக இவ்வேளையில் உருக்கத்தோடு ஜெபிப்போம். உங்கள் பதில் எழுந்தருளி வாரும். தூய ஆவியானவரே எழுந்தருளி வாரும். உண்மையின் ஆவியே எழுந்தருளி வாரும். அருளின் ஆவியே எழுந்தருளி வாரும். மாட்சிமிக்க ஆவியே எழுந்தருளி வாரும். வாழ்வதரும் ஆவியே எழுந்தருளி வாரும். தந்தையின் ஆவியே எழுந்தருளி வாரும். இயேசுவின் ஆவியே எழுந்தருளி வாரும். அறிவின் ஆவியே எழுந்தருளி வாரும். வல்லமையின் ஆவியே எழுந்தருளி வாரும். உயிர் தரும் ஆவியே எழுந்தருளி வாரும். மீட்பின் மகிழ்ச்சியான ஆவியே எழுந்தருளி வாரும். ஞானத்தின் ஆவியே எழுந்தருளி வாரும். ஆண்டவரின் ஆவியே எழுந்தருளி வாரும். என்றும் உள்ள ஆவியே எழுந்தருளி வாரும். உன்னத கடவுளின் ஆவியே எழுந்தருளி வாரும். தூய்மையின் ஆவியே எழுந்தருளி வாரும். தந்தையின் பிள்ளைகளாக்கும் ஆவியே எழுந்தருளி வாரும். எம்முடைய நலமிகு ஆவியே எழுந்தருளி வாரும். எங்களுடைய உதவியாளரான ஆவியே எழுந்தருளி வாரும். எங்களில் தங்கும் ஆவியே எழுந்தருளி வாரும். எமக்காக பரிந்து பேசும் ஆவியே எழுந்தருளி வாரும். அசைந்து
விருந்தாடும் ஆவியே எழுந்தருளி வாரும். தேற்றிடும் ஆவியே எழுந்தருளி வாரும். உள்ளங்களை தொடும் ஆவியே எழுந்தருளி வாரும். திடம் தரும் ஆவியே எழுந்தருளி வாரும். உள்ளத்தில் உறைபவரே எழுந்தருளி வாரும். நீதியின் ஆவியே எழுந்தருளி வாரும். நிர்மல ஆவியே எழுந்தருளி வாரும். சக்திய ஆவியே எழுந்தருளி வாரும். நித்திய ஆவியே எழுந்தருளி வாரும். சமாதானத்தின் ஆவியே எழுந்தருளி வாரும். இதோ அந்த ஆவியானவர் நமக்குள் வல்லமையாய் இறங்கி வருகிற போதுதான், அந்த ஆவியின் வல்லமை நம்மை ஆட்கொள்ளுகிற போதுதான் இயேசுவினால் நாம் ஒவ்வொருவரும் புனிதப்படுத்தப்படுகிறோம். அவருடைய வல்லமை ஆற்றல் நம் மீது தங்குகிறது. நம் குடும்பத்தில் அவர் ஊற்றெடுக்கிறார். நம் குடும்பத்தை அவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிறார். இந்த உணர்வோடு நற்கருணையில் எழுந்தருளிருக்கும் நம் ஆண்டவரை வாழ்த்துவோம், துதிப்போம், வணங்குவோம், ஆராதனை செய்வோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். 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 விடுதலை தருகின்ற தெய்வத்தை, நம்மை குணமாக்குகின்ற சுகப்படுத்துகிற இறைவனை, நம்மை அனுதினமும் காண்கிறவரை, காக்கின்றவரை முழுமனதோடு ஆராதனை செய்வோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். நம் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்ற இறைவன், நம் கண்ணீரை காண்கின்ற தெய்வம், நம்மை நோய் நொடிகள் எல்லாவற்றிலிருந்தும் சுகம் தருகிற தெய்வனை இதோ உருக்கத்தோடு பாடி ஆராதனை செய்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம், என் கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம், என் விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம், என் கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம், நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம், சாத்தானை ஜெயித்தவரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வல்லமையின் தெய்வத்தை, அற்புதங்கள் அதிசயங்களை நம் மத்தியில் நிகழ்த்திக் கொண்டிருக்கிற இறைவனை, வானதூதர்கள் எல்லோரும் தூயவர் தூயவர் என்று போற்றி புகழ்ந்த இறைவனை, நமக்காக இந்த தேவ நற்கருணையில் அனுதினமும் காத்து கிடக்கிற இறைவனை முழுமனதாய் பாடி ஆராதித்து துதிப்போம்.
வல்லமையின் தெய்வமே ஆராதிக்கின்றோம், அற்புதமான தெய்வமே ஆராதிக்கின்றோம், வல்லமை உள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம், அற்புதமான தெய்வமே ஆராதிக்கின்றோம், மாசற்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், பரிந்து பேசும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வல்லமையை உமது நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம், ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உமது வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாக எங்களுடைய அழுக்குகள், பாவங்கள், குற்றங்கள், தவறுகள் எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்து தூய வாழ்வை, மீட்பை, ரட்சிப்பை எங்களுக்கு தரும்படியாக தாழ்ந்து பணிந்து உம்மை உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 34 மற்றும் 35. அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வாழ்வு தருகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிறார். உயிரளிக்கின்ற தெய்வம் இந்த நற்கருணையில் இருக்கின்றார். நம்மை சுகப்படுத்துகிற இறைவன் இந்த நற்கருணையில் நமக்காக அனுதினமும் காத்திருக்கிறார். ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்லுகிறேன். கிபி 595 திருத்தந்தை முதலாம் கிரகோரியார் திரு அவையை வழிநடத்திய போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு மிக பெரும் அனுபவம். தெய்வீக ஆசீர்வாத திருப்பலியை நிறைவேற்றி தேவ நற்கருணையை வழங்குகிற தருணம் வருகிறது. அப்பொழுது ஏராளமான மக்கள் அந்த தெய்வீக பலியில் பங்கெடுத்து ஆண்டவருடைய திரு உடலை, திரு இரத்தத்தை பெற்று விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்த தருணத்தில் கோதுமை அப்பங்களை எல்லாம் செய்கிறவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பெண் ஒருவர், அவரும் கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர் தான், தேவ நற்கருணையை பெறுவதற்காக வரிசையில் அவர் வருகிறார். அப்படி வருகிற போது யதார்த்தமாக, சாதாரணமாக நினைத்து அந்த தேவ நற்கருணையை பார்த்து சிரிக்கிறார், கேளிக்கையாக சிரிக்கிறார். உடனடியாக திருத்தந்தை அவருக்கு தேவ நற்கருணை வழங்குவதை நிறுத்தி விடுகிறார். தேவ நற்கருணை கொடுக்கல அந்த அம்மாவுக்கு. அந்த தேவ நற்கருணையை தனியாக ஒரு பாத்திரத்தில் வைத்து உருக்கத்தோடு ஜெபிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, திருத்தந்தையினுடைய ஜெபத்தினால் உயிருள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலாய் இரத்தமாய் அந்த அப்பம் மாறுகிறது. இதை பார்த்தவுடனே எல்லோரும் வியப்படைகிறார்கள். கேளிக்கையாக சிரித்த அந்த பெண்மணி ஆண்டவருடைய உடலாய் இரத்தமாய் மாறிய அந்த அப்பத்தை பார்த்து வியந்து போகிறார். தன்னை குறித்து அவர் மனம் நொந்து அழுகிறார், வேதனைப்படுகிறார். முழந்தால் படியிட்டு கடவுளிடத்தில் கெஞ்சி கதறி அழுது மனமாற்றம் பெறுகிறார். அதன் பிறகு அவருக்கு தேவ நற்கருணை வழங்கப்படுகிறது.
உயிருள்ள அப்பமாய் இந்த தேவ நற்கருணையில் எழுந்தருளி நம்மை ஆசிர்வதிக்கின்ற இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு இணைந்து வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு அவரை ஆராதித்து துதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்பிக்கையோடு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைவிடப் போவதில்லை. நம்முடைய நம்பிக்கை வீண் போகப் போவதில்லை. மாறாக கிறிஸ்துவின் அன்பை நாம் சுவைக்கப் போகிறோம். அவருடைய இரக்கத்தை பெறப்போகிறோம். அவர் தருகின்ற நிம்மதியில் இணையப் போகிறோம். நம்பிக்கையினால் ஊக்கமடையப் போகிறோம். உற்சாகம் பெறப்போகிறோம். அவருடைய அற்புத அதிசயத்தை பெற்று அவருடைய சாட்சியாக இந்த நாளில் வாழப்போகிறோம். அதற்கு இந்த மாதம் ஒரு மிக பெரும் அதிசய மாதமாய், அற்புத மாதமாய் மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை பாலனாய் இந்த மண்ணுலகில் பிறக்கிற அந்த பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற வேளையில் நம் இதயத்தில் பிறக்க இயேசுவிடத்தில் உருக்கத்தோடு ஜெபிப்போம். மனம் மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் வரவேற்போம். ஒரு பாடலின் வழியாக நற்கருணையில் எழுந்தருளிக்கும் இறைவனை முழு மனதோடு போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்வோம். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். இந்த உலகை போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கலவரம், வன்முறை, வெறியாட்டங்கள் தலை தூக்கி எழுகிறது. சாதி பாகுபாடுகளினால், இன வெறியினால், மொழி பாகுபாடுகளினால், மத கலவரத்தினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் துன்பத்தை, வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லோரும், அப்பாவி மக்கள் எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள். உடைமைகளை, உயிரை இழந்து தவிக்கின்ற நிலை இருக்கிறது. எல்லோரும் அன்பால் இணைந்திருக்க, ஒன்றாய் இணைந்திருக்க ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவருடைய அருளுக்காக உருக்கத்தோடு ஜெபிப்போம். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். இணையாய் சமவாயாடும் பெண்ணும் இரு கரம் கோத்திட அருள் புரியும். இரு கரம் கோத்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட நன்றாய் வாழ்ந்திட அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். சமீபத்தில் ஏற்பட்ட புயலினால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் அதிகமான பாதிப்பு. மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். அந்த வெள்ளத்தினால் அவர்களுடைய நிலங்கள் எல்லாம் பாழாய் போயிருக்கிறது. வீடுகளை இழந்து நிர்கதியாகி இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களினால் ஏற்படுகிற பாதிப்பு வெகுவாக ஒரு குடும்பத்தை பாதிக்கிறது, ஒரு ஊரினை பாதிக்கிறது,
ஒரு சமூகத்தின் அமைதியை சீர்குலைக்கிறது. இந்த நேரத்திலே நம்முடைய அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் இதிலே பாகுபாடுகளை பார்க்காமல், அரசியல் செய்யாமல், நீயா நானா என்று போற்றி போடாமல், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறவர்களாய், அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறவர்களாய், அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டவர்களாய் இருக்க நம்மால் முடிந்த உதவிகளை தாராள உள்ளத்தோடு செய்வோம். அவர்களை ஊக்கப்படுத்துவோம், உற்சாகப்படுத்துவோம். கடவுளிடத்திலே இந்த வேளையில் அவர்களை நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். அங்கு இயல்பு நிலை திரும்ப, மக்கள் எல்லோரும் நலமோடு வாழ, பாதுகாப்பாக இருக்க உருக்கத்தோடு இவ்வேளையிலே சிறப்பாய் பாடி ஜெபிப்போம். சாதியும் பிளவும் மதவெறியும் நஞ்சென்று விலக்கிட அருள் புரியும். சாதியும் பிளவும் மதவெறியும் நஞ்சென்று விலக்கிட அருள் புரியும். நீதியை விதைத்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும். அறுவடை செய்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். தாழ்ந்து பணிந்து வணங்கி இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்த உருக்கத்தோடு மாண்புயர் கீதம் பாடி அவருடைய மாட்சியில் பங்கு பெறச் ஜெபிப்போம். மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.